பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இட்லி மீந்து போச்சாங்க, அதை வீணாகிடுச்சுன்னு தூக்கி போட போகிறீங்களா? தூக்கி போடாதீங்க. அதை வச்சு சூப்பரான இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு தாங்க பண்ண போகிறோம். சாதாரண இட்லியை செம்ம கிறிஸ்பியான ஸ்நாக்ஸாக மாற்ற போகிறோம். வெளியில் வாங்குறத விட டேஸ்ட்டு அதிகம். 10 நிமிஷத்தில் காரசாரமான இட்லி ஃப்ரை எப்படி செய்வதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா இட்லி ஃப்ரையை ஒரு தடவை நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டில் இதே தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இப்போ குழந்தைங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப குஷியாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு இதில் நம்ம இட்லியை வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு வறுக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இட்லியை நம்ம எப்போவுமே மீந்து போன இட்லியை இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே டைட்டாயிரும் இந்த இட்லி. இந்த பாருங்கள், நான் அதே போல் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த இட்லியை மொத்தம் 5 இட்லி எடுத்தேங்க. எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்போ இந்த உதிராமல் இதுங்காமல் கட் பண்ணுறதுக்கெலாம் நல்லா அழகாக நமக்கு வரும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா அந்த உதிர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியாதுங்க. பாருங்கள், நம்ம பன்னீர் பீஸ் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நல்லா வறுத்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதுக்கு நல்லா எண்ணெயில் பெரட்டி விட்டு நல்லா வறுக்கணுங்க. இந்த பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த வறுத்துட்டு இதோடைய இது எப்படி இருக்குங்கிறத வறுத்ததை காமிக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இது அப்படியே நல்லா மொறுன்னு எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சவுண்டு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாக்கள்லாம் வறுக்க போகிறோம். அந்த இதுக்கு சேர்க்குறதுக்கு அந்த அளவு தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நான் நல்லா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியமான வெங்காயம் சைஸ் தான். 3 வெங்காயம் இப்போ நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. வதக்கிட்டாக்க கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, இதை ஏற்கனவே எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் கண்ணாடி பக்குவம் தான் எப்படி இருக்குங்கிறத. அதே போல் இதுலேயும் பார்க்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கண்ணாடி பக்குவங்கிறது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கையில் பாருங்கள், அந்த வெங்காயம் ஒட்டினோன்னா உதிரியாக உதிர்ந்து வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிர்ந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிர்ந்து வந்தாலே வெங்காயம் கண்ணாடி பக்குவம் வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 3 தக்காளி நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். அந்த தக்காளியும் நம்ம போட்டு நல்லா இதில் அந்த பச்சையெல்லாம் போய் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணுங்க. நம்ம இது மாதிரி நம்ம வீட்டில் மீந்து போச்சுன்னு நினச்சிட்ருக்குறோம். இட்லியெல்லாம் வேஸ்ட் ஆக வேண்டியதில்லை. இட்லியே இதே மாதிரி செய்யலாம். அதே போல் சப்பாத்தி நம்மலாம் பரோட்டாவெலாம் மீந்து போகும்ல, அதெல்லாம் இதே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதே டேஸ்ட்டில் இதே பக்குவத்தில் செய்யலாம். இப்போ நல்லா தக்காளியும் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 ஸ்பூன் பூண்டு விழுது, மொத்தம் சேர்த்து 2ம் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் தான் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூளெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடணும். குழம்பு மல்லித்தூள், பச்சை மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, நெல்லிக்காய் லேகியம், அரிசி வடகம், கூழ் வடகம், இதெல்லாம் ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பி வைப்போம். வதங்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்ல வாசம் வரும் இஞ்சி பூண்டு. அந்த வாசம் வர்ற அளவுக்கு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூனுங்க தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தனி மிளகாய்த்தூள்லாம் தேவைப்படுறவங்க அரைச்சது ரெடி பண்ண முடியாதவங்க தேவைப்படுறவங்க சொன்னீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் கொரியரில் அனுப்பிச்சி விடுவோங்க. இப்போ பாருங்கள், குடமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாயும் இதை நான் அதோட போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். குடமிளகாய் எப்போவுமே ஃபஸ்ட்டே நம்ம போடக்கூடாது. நான் என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கிறேன். குடமிளகாய் ஒரு 3/4 பங்கு 80% வெந்தால் போகிறோம். ரொம்பவும் வெந்துருச்சுனாக்கா அதோடைய டேஸ்ட்டு போயிடும். இப்போ பாருங்கள், குடமிளகாய் இருந்தாச்சு. நம்ம டேஸ்ட்டுக்காக உப்பும் போட்டு வதக்கியாச்சுங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போகணும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி கெச்சப் வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூனுங்க. நான் வீட்டில் செஞ்சதில்லை, இது கடையில் வாங்கின கெச்சப்பு தான்.
வீட்டில் செஞ்ச கெச்சப் வீடியோ வேணுண்டாக்கா நான் செஞ்சு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் தர்றேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் அதே போல் சோயா சாஸும் ஊற்றியாச்சு. எல்லாம் ஊற்றிட்டு நல்லா அந்த கெச்சப்பு சோயா சாஸ் எல்லாமே வந்து நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து வந்துட்டு, ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்குறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குனாக்கா நல்லா ஒரு அப்படியே அந்த எப்படி இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடையில் அந்த தளன்னு அந்த கிரேவி நல்லா அப்படியே இதாக வரும் பாருங்கள். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு தளன்னு அழகாக வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கிரேவி இதாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வறுத்து இந்த இட்லியை அதையும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எங்குமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இப்போ நல்லா கோட்டிங் அந்த நம்ம மசாலாக்கள்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இந்த இட்லியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மல்லித்தலையும் அப்படியே தூவி, நான் என்னுடைய ஃபேவரட்டிங்க மல்லித்தலை. எப்போவுமே நான் என்னுடைய சமையலில் மல்லித்தலை இல்லாமல் சமையல் இல்லை. மல்லித்தலையும் நம்ம வந்து நச்சு மல்லித்தலை போட்டு தூவிட்டோம்னாலே வந்து சமையல் முடிஞ்சிருச்சுங்கன்னு அர்த்தங்க. இங்கே பாருங்கள், முடிஞ்சிருச்சு. சூப்பராக இதை அப்படியே இனிமேல் பரிமாற வேணும். சூடாக வந்து பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் இந்த காலையில் சுட்ட இட்லி மிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் விட்டு இனிமேல் வந்து ஸ்கூலும் திறக்க போகிறாங்க. ஸ்கூல் விட்டு வரையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பசங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து உங்கள் பசங்களுக்கு ரொம்ப குஷிப்படுத்துங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி இட்லிகள் மீந்து போச்சுன்னா நீங்கள் என்னென்ன ரெசிபி இது மாதிரி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் அதே போல் செஞ்சு பார்த்து நானும் எங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சுருங்க சமைச்சு. என்னுடைய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரக்கும்.